ஹாய் ஆல், நீட் பிஜி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ இதான் என்னோடய ட்ரெஸ் கோட். ஹாஃப் ஸ்லீவ் குர்த்தியும் சல்வார் பேண்ட்டும் தான் போடணும்னு சொன்னதுனால சம்மந்தமே இல்லாமல் ஏதோ 2 கம்பைன் பண்ணி போட்டேன். ஆனால் ஓரளவு செட் ஆகிடுச்சு. முக்கியமாக எடுத்து வைக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் எக்ஸ்ட்ராவாக திடீர்னு தேவைப்பட்டால் என்ன பண்ணுறதுன்னு என்னோடய சர்டிஃபிகேட் ஃபைலும் எடுத்து வச்சுக்கிட்டேன். சென்டருக்கு டாக்ஸியில் போயிட்டுருக்கோம். மார்னிங் சன்ரைஸ் பாருங்களேன், ரொம்ப ப்ளிஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. அதோட வைப்லேயே அப்படியே போவோம். என் கூட எங்கள் அம்மா எனக்கு துணைக்கு வராங்க. பாவம், என்னால் அவங்களும் சீக்கிரம் எழுந்திரிச்சு இப்போ எனக்காக கிளம்பி வந்திருக்காங்க. எனக்கு ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் சென்டர் போட்டிருக்காங்க. எங்கள் ஊர்லேயே எனக்கு சென்டர் போட்டதுனால ட்ராவல் எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. இதே வேறு ஊரில் போட்டிருந்தாங்கன்னா ட்ராவல்லையே டயர்ட் ஆகிடும். அப்புறம் சென்டர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். எக்ஸாமில் தூக்கம் வராமல் அட்டென்டிவாக இருக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் பிளாக் காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சிக்கிட்டேன். செக்இன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் உள்ளே போகிறேன். see you after எக்ஸாம். எக்ஸாம் நல்லபடியாக முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக எக்ஸாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கேன், மார்க் எவ்வளோ வரும் அப்படின்லாம் யோசிக்கிற நிலமையில நான் இப்போ சத்தியமாக இல்லை. ஏன்னா தலை எனக்கு பயங்கரமாக வெடிக்கிற மாதிரி வலிக்குது. இத்தனைக்கும் நான் நைட்டு மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கணும், எக்ஸாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக தான் படுத்தேன். பட் இருந்தாலும் என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னால் சுத்தமாக தூங்கவே முடியல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், இங்கிட்டு புரள்றேன் அங்கிட்டு புரள்றேன், ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. என்னென்னமோ தாட்ஸ்லாம் அப்படியே மைண்டில் வந்துட்டு போச்சு. நான் படித்த டாபிக்ஸ்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வருது, ஆனால் தூக்கம் மட்டும் வரவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, அதோட தான் மார்னிங் அப்படியே எழுந்திரிச்சு கிளம்பி எக்ஸாமுக்கு போனேன். எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டு சிஸ்டமை பார்க்குறேன், கண்ணு பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னால் சுத்தமாக முடியல. அப்புறம் அதோடய தான் கஷ்டப்பட்டு 3.5 மணி நேரம் உட்காந்து எப்படியோ நல்லபடியாக எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை நான் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கொஷின் பேப்பர் ஈஸியாக டஃப்பாக, நான் ஃபர்ஸ்ட் நீட் பிஜி எக்ஸாம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ என்னால் சுத்தமாக முடியல, நான் தூங்க போகிறேன். பாய் பாய்.